இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுவையான வெஜ்ஜு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப்பு வந்து காவுலக்கு. இதில் வந்து 2 கப்பு வந்து அரை கிலோ. இப்போ வந்து இந்த ரைஸ் என்னென்னா அரை கிலோ. அந்த அரை கிலோக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்ப்போம். பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, கேரட்டு 2, தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்து 2, புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு பிடி கைப்பிடி. எனக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்காது, அதனால் வந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. இதுக்கு தேவையானது பிரியாணி பொடி 2 ஸ்பூனு. இது வந்து பிரியாணி பொடி. இது பிரியாணி பொடி 2 ஸ்பூனு. இது வந்து சிக்கன் மசாலா வந்து நம்ம குழம்புக்கு போடுவோம்ல, அந்த மசாலா 1 ஸ்பூனு. இதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா தேங்காய் எண்ணெய், நெய். நான் வந்து பெரும்பாலும் வந்து பிரியாணி வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன். அதனால் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்களோ அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெய் வந்து சுத்தமான வீட்டிலேருந்து கிடைத்த ஒரு நெய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான தாளிப்பு என்னென்னு பார்ப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இதுதான் தேவையானது. என்னென்னா பெரிய சைஸ் வெங்காயம் 2, ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு கிரேவி மசாலா, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதி வர்றதுனால நம்ம இதை வந்து மூடி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தண்ணி வந்து கொதிச்சிச்சு. நம்ம வச்சுருக்க ரைஸை வந்து அதில் போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. தம்மில் வேகட்டும். நம்ம போட்டிருக்கேன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 2, மாங்காய் ஒரு சின்ன பீஸு மாங்காய், கேரட்டு ஒரு அரை பீஸு, சால்ட்டு, தயிர், கொத்தமல்லி, தேவையான அளவு சால்ட்டு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த பிரியாணிக்கு நம்ம சாப்பிடும்போது, இது வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா பிரியாணி, எல்லா பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதற்கு பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.